என்ன மனுஷன் ஏன் வீடுங்கிறான், ஏன் வாசங்கிறான், ஏன் தோட்டம்ன்றான், ஏன் துறவுன்றான். எதிரா ஒன்று எப்படி அம்மனமாக வந்தியோ அதே அம்மனமாக தான் போக போகிறேன். அதுக்குள்ளே அதுக்கு வெறுகுண்டி அம்மனம் போட்டு கடிச்சு அம்மனம்னு முட்டுக்கொண்டு வரப்புக்கு அடிச்சுக்கிறேன். வரப்புக்கா என்னமோ அதில் பங்களா கட்ட போகிற மாதிரி. அது போகிற பாதை, நடந்து போகிற பாதை, அதுக்கு இவன் 5 லட்ச ரூபா அவன் 5 லட்ச ரூபா கோர்ட்டுக்கு செலவு பண்ணி விட்டு 2 வேலையும் வீடு இல்லாமல் தெருவில் இருக்கிறேன். இது எது கிடையாது, முட்டாத்திரம் இல்லையாடா. ஊரும் சொந்தமில்லை, உறவும் சொந்தமில்லை, பேரு கூட சொந்தமில்லைடாங்கிறேன். அப்படி நம்ம பேர் நமக்கு சொந்தமா? என்ன சொந்தம்? நம்ம பேர் ஹரியரே, செந்தில், மணிகண்டன், முத்துராஜ், காசி, இந்த பேர்லாம் எது வரைக்கும் சொந்தம்? எது வரைக்கும்? அவ்வளோதான். மூச்சு நின்றுச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே பேர். பணத்தை எப்போ தூப்பாங்க? பணத்தை யாராவது ஹரியரனை தூக்கலையா இல்லை செந்தில தூக்கலையான்னு கேட்குறாயா? எத்தனை தண்டி மந்திரி சேர்த்தாலும் பணத்தை எப்போ எடுப்பாங்கன்னு தான் கேட்பாங்க. யாரும் ஒன்று பேர் சொல்லி கூப்பிட போகிறதில்ல. போனோம்னா கூட ரொம்ப லேட்டாகதான், 2 எழுத்துல முடிக்கிறான். எப்படி? பாடி எப்போ எடுக்கிறாங்க? நம்ம புறம் பாடிடா, அதுக்கு எதுக்குடா ஓடி ஓடி உழைக்கணும்? யோசிச்சு பாரு. பொண்டாட்டி சொந்தம் இல்லை, பெத்த புள்ள சொந்தம் இல்லை. என்னப்பா சொல்றீங்க? பெத்த புள்ள எப்படி இருப்பா? என்னடா பொண்டாட்டி என்ன சொந்தம் சொல்லுவா? ஐயோ என் ஜீமே என் ஜாமேம்பா எல்லாம் சும்மா டுபாக்கும். நீ செத்தா நான் உடங்கட்டை ஏறுவேன், மயிரில் ஏறுவா அவ உடங்கட்டை, சாவாடா கூட முச்சந்தி வரைக்கும் வருவா. அப்படின்ட்டு ஒரு முக்காடு ஓட்டு வீட்டுக்கு போயிடுவா. மறுநாள் 100 நாள் வேலை கிளம்பிடுவான். 100 நாள் வேலைக்கா? உழவு பார்க்கணும்லடா. என்ன பெத்த உள்ள இருக்கான், அவன் அடிச்சு விடுவான். எங்கள் அப்பனை மாதிரி உண்டுமா, அப்படி படிக்க வச்சார், இப்படி படிக்க வச்சார், வேலை வாங்கி கொடுத்தாரு, வண்டி வாங்கி கொடுத்தாரு, குண்டி வாங்கி கொடுத்தாரு. அவன் கூட வருவானா? சுடுகாடு வரைக்கும் வருவேன். அவனை கூட கொல்லியை வச்சு விட்டு ஒரு மொட்டையை தட்டி விட்டு நேராக ஒயின் ஷாப் போயிடுவேன். துக்கத்தை கொண்டாடுறாரா? யார் நம்ம கூட வரப்போறா? நம்ம கூட வர்றது 2 தான். யாரு? செஞ்ச பாவமும் புண்ணியமும். இது 2ஐயும் நம்ம மூட்டை கட்டியெல்லாம் தூக்கிட்டு போகிறது கிடையாது. இந்த சொர்க்க நரகம்ன்றாங்க, அது எங்க இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? மேல பூலத்துல இருக்குப்பா. மேல கொட்டாய்க்கு மேலையா? மேல மேல மேலத்துல. அது எங்க இருக்கு? யாரும் போய் பார்த்துருக்கீங்களா? யாராவது? போயிட்டு வாங்க, பார்த்து வரியா? எந்த வெண்ணை பார்த்த வெண்ணை சொல்லியிருக்கேன், போனவன் திரும்ப முடியாது, நல்லா தெரியும். அவன் நம்மகிட்ட சொல்றான் சொர்க்கம் அப்படி இருக்கும், எல்லா வசதியும் இருக்குமா, ஏசி தண்ணி எண்ணி பொம்பளை எல்லாம். என்ன 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம்பா போட்டு கொடுக்குறாங்க. நரகம்னா போகப்படாதான். ஏப்பா? எண்ணெய் கொப்பரில் போட்டு பொறிக்கிறாங்க. என்ன அப்பள கடையாக வச்சிருக்காங்க அவங்க? இது பூராமே டுபாக்கூர், நம்மளை மிரட்டுறதுக்கு சொல்றது. சொர்க்கத்தையும் நரகத்தையும் இங்கேயே பார்த்துடலாம். ஒருத்தர் செத்து தூக்கிட்டு போறான் பார், அப்ப சொல்லிவிடுவாங்க, யார் அது செத்து? ராமசாமியாடா, நல்லவன்டா, இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அவன் இருந்திருக்கலாம், எவ்வளோ பேருக்கு உதவினேன் பாவம், போட்டோம் அப்படின்னா சொர்க்கம். சொர்க்கம். செத்தது யார்? ராமசாமி. சாப்பிட்டான் அவன் எல்லாம் கொள்ள குடும்பத்துக்கு எடுத்திருக்கான், எப்பயும் சேர்த்துருக்கணும், தொலைகிட்டோம் அப்படின்னாங்கன்னா கன்ஃபார்ம்டா நரகந்தா. இங்கே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கே அங்கிட்டுக்கிட்ட அலையணும். தயவுசெய்து யாராவது கூட்டத்தில் ராமசாமி இருந்தால் கோச்சுக்கிறாதீங்க. நான் யதார்த்தமாக ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அதில் ஒரு விஷயம், மனிதன் எப்படி வாழ வேண்டும். தாமரை இலை மேல் தண்ணியை விட்டால் எப்படி ஒட்டியும் ஒட்டாமல் உருண்டு ஓடுமோ அப்படி பற்று அற்று இருக்க வேண்டும். அதான் பற்றற்ற நிலை. பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி தான், கட்டிட்டு வந்தாச்சு, பார்த்துக்கணும், சொரு போடணும், உடம்பு ஃபுல்லாக பார்க்கணும், துணி வாங்கி கொடுக்கணும், அவ்வளோதான். ஃபுல்லாக நம்ம பிள்ளைதான், பெத்தாச்சு, படிக்கணும், வளர்க்கணும், வேலை வாங்கி கொடுக்கணும், அவ்வளோதான். அப்படியே விட்டுறணும், ரொம்ப போட்டு பிணையப்படாதே. அப்புறம் நாளைக்கு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் தேவையாது. அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். அப்படி வந்து பாரு, எந்த கஷ்டமும் தெரியாது, அவ்வளோதான்.